Business English, Business Management, Tamil Medium, Episode 3. Right, welcome. நாங்கள் இன்று பார்ப்போம் மூன்றாவது நிலையில் உள்ள எபிசோட் 3 என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பாடநிலையில் முதலாவது வார்த்தை, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அக்காமடேஷன் பில்? இப்பொழுது அக்காமடேஷன் பில் என்னவென்று தெரிய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பிஸ்னஸ் என்ற நிலையில் பார்க்கும் பொழுது அக்காமடேஷன் பில் என்பது பொதுவாக a bill of exchange where the person sign அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ட்ரோவி, அந்த உண்டியல் பெறுபவர் இஸ் ஹெல்பிங் another persons எடுக்கக்கூடியவருக்கு வந்து டு ரைஸ் அ லோன் ஒன்றை பெறக்கூடிய நிலையில் நாங்கள் அமைத்துக் கொள்வதை தான் நாங்கள் பொதுவாக அக்காமடேஷன் பில் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பிஸ்னஸ் இங்கிலீஷ் நிலையில் பார்க்க வேண்டும். அக்காமடேஷன் பில் என்ன, அதாவது ஒருவர் வந்து சைன் பண்ணின ஒருவர் அந்த பில்லை வந்து எப்படின்னு சொன்னால் பெறக்கூடியவர் லோனாக பெறக்கூடிய நிலையில் அந்த பில் அமைந்திருக்கும். அதுக்குத்தான் நாங்கள் பொதுவாக சொல்வோம் அக்காமடேஷன் பில் என்று. ரைட்? அப்போ யூ வாண்ட் டு டிராஃப்ட் த அக்காமடேஷன் பில்லுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அக்காமடேஷன் பில் என்றால் என்ன வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு தெரியும் அக்காமடேஷன் பில் என்றால் என்ன வேண்டும். ரைட்? அப்போ இந்த பேசிக்கலி நான் இந்த ஆங்கில வார்த்தையை பிஸ்னஸில் உள்ள இந்த வார்த்தையை தமிழில் தரக்கூடிய ரீசன் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன், தமிழ் மொழி மூலம் டிரான்ஸ்லேஷனுடன் நாங்கள் இப்பொழுது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் நிலை படிக்கப் போகிறோம். அதனால் இந்த பேசிக்கலி இந்த வார்த்தைகள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதனால் தான் இப்பொழுது இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அடுத்ததாக இன்னொரு வார்த்தையை பார்ப்போம். ரைட்? அக்கௌண்ட் பேயபிள். அக்கௌண்ட் பேயபிள் என்றால் என்ன? What is the meaning of account payable? Account payable என்று சொல்லும் பொழுது இது ஒரு நவுனாக அமைந்துள்ளது. மணி ஓன் பை அ கம்பெனி, அதாவது அந்த பணம் சொந்தமாக இருக்கிறது கம்பெனிக்காக வேண்டும். அப்படியான நிலையில் தான் அக்கௌண்ட் பேயபிள் என்ற நிலையை நாங்கள் சொல்லுவோம். அடுத்ததாக இன்னொரு வார்த்தையை பார்ப்போம், accredited agent. accredited agent சொன்னால் பொதுவாக இந்த இடத்துல பிஸ்னஸ் என்ற நிலையில் பார்க்கும் பொழுது an agent appointed by an organization or company to act on its behalf அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட வேலையை செய்வதற்கு, அந்த ஆர்கனைசேஷனுடைய அல்லது ஒரு கம்பெனியுடைய வேலையை செய்வதற்கு ஒரு ஏஜென்ட்டை அவங்க வந்து தயார் செய்வாங்க. அப்படியா தயார் செய்த ஏஜென்ட் இதான் நாங்கள் சொல்லுவோம் அக்ரிடேட்டட் ஏஜென்ட். உதாரணத்துக்கு நான் சொல்வதென்றால், சில அக்கௌண்ட் கம்பெனிஸ் இருக்கிறது. ஆர்கனைசேஷன் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் கம்பெனிஸை வந்து அவங்களோட அக்கௌண்ட் வேலை, அதாவது அக்கௌண்ட்டுக்குரிய வேலையை செய்வதற்கு அவங்களை தீர்மானித்து அவர்களுக்குரிய அந்த ஆர்கனைசேஷனுக்குரிய டாக்குமெண்ட்ஸ், தேவையான வேலைகளை அந்த ஏஜென்ட் தான் பொறுப்பெடுத்து செய்யும். ரைட்? அப்படியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அக்ரிடேட்டட் ஏஜென்ட். ரைட்? அதாவது ஆர்கனைசேஷன் அவங்களது வேலையை செய்வதற்கு இன்னொரு ஏஜென்ட்டை தயார் செய்வது தான் பொதுவாக நாங்கள் அக்ரிடேட்டட் ஏஜென்ட் என்று நாங்கள் சொல்வோம். இன்னொரு வார்த்தை, ஆங்கிலத்தில் அக்யூரேட் ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த அக்யூரேட் என்பது பொதுவாக பல இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. அக்யூரேட் என்பது பொதுவாக பர்ஃபெக்ட், அதாவது அக்யூரேட் சரியாக என்பதை தான் இது இந்த இடத்தில் குறிக்கும். இது ஒரு எஜெக்டிவ்ஸாக அமைந்துள்ளது. இந்த சொல்லை வைத்து பல இடங்களில் நாங்கள் பிஸ்னஸ் இங்கிலீஷில் இதனை பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன். அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லும் பொழுது பொதுவாக நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அப்பொழுது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் பொதுவாக அட்வர்டைஸ்மெண்ட் செய்யும் பொழுது அல்லது நாங்கள் சொல்வோமே மேகசினில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்வதாக என்று, அந்த இடத்தில் நாங்கள் கடைசியாக கொடுப்போம் அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன். அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன் என்றால் சரியான டிஸ்கிரிப்ஷன், அதாவது பர்ஃபெக்டான அந்த டிஸ்கிரிப்ஷனை தான் கடைசியாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரைட்? அந்த அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷனை வைத்து தான் நாங்கள் அந்த ப்ரொமோஷனை செய்வார்கள்.
அப்படியான நிலையில் நாங்கள் அந்த கடைசியாக அந்த சரியாக கொடுக்கக்கூடிய அந்த அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன் என்பது அக்யூரேட்டாக அது சரியாக அமைந்திருப்பதனால் அதுக்கு நாங்கள் அந்த இடத்தில் அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். ரைட், இஸ் நாட் அ அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லும் பொழுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நாங்கள் ஆர்கனைசேஷன் தான், அந்த கம்பெனி தான் பாரமெடுக்க வேண்டி வரும். ஏனென்றால் அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் பொழுது அதில் பிழை இருந்தால் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி அதனை பாரமெடுக்காது. அதனை பாரமெடுக்க வேண்டி வரும் ஆர்கனைசேஷன். அதாவது ஆர்கனைசேஷனில் அந்த அதுக்குரிய பொறுப்பாளர் அதனை பாரமெடுக்க வேண்டி வரும். அப்படியான நிலையில் தான் நாங்கள் அதனை கடைசியாக நாங்கள் அதை அக்யூரேட்டாக சரியான ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுப்பதற்கு தானே அதை அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன் என்று நாங்கள் சொல்கிறோம். ரைட், அடுத்ததாக பாருங்கள் அச்சீவர் சொன்னால் எங்களுக்கு பொதுவாக தெரியும். பொதுவாக who is successful or who tend to achieve his or her objective அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நாங்கள் அச்சீவ்மெண்ட் சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் ஒன்று இருக்கும், டார்கெட் ஒன்று இருக்கும். அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுற நிலைமையில் அதாவது அவனை வெற்றி பெற நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களை பார்த்து அச்சீவ்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம். உதாரணத்துக்கு சேல்ஸ் பர்சனை நாங்கள் எடுக்கும் பொழுது அவர் சேல்ஸ் டார்கெட்டை, அதாவது 3 months சேல்ஸ் டார்கெட் இருக்கும், அதாவது குவார்டர் சேல்ஸ் டார்கெட் இருக்கும். அந்த சேல்ஸ் டார்கெட்டை அவங்களை அச்சீவ் பண்ணும் பொழுது அப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவோம் சேல்ஸ் அச்சீவர். அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சேல்ஸ் அச்சீவர்னு சொல்லுவோம். அதாவது அவர்களது அந்த டார்கெட் பண்ணின சேல்ஸை, அதாவது பிளான் பண்ணின அந்த இலக்கை, அவங்க அந்த சேல்ஸ் இலக்கை, விற்பனை இலக்கை அவங்களை அடைவதனால் நாங்கள் அவர்களுக்கு அச்சீவ்மெண்ட் சொல்லுவோம். அதுதான் அந்த இடத்தில் அச்சீவ்மெண்ட் பயன்படுத்தப்படுகின்றது. எக்னாலேஜ் என்பது பொதுவாக ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகின்றது பல இடங்களில். எக்னாலேஜ் என்பது பொதுவாக பிஸ்னஸ் இங்கிலீஷை பொறுத்தளவில் முன்னறிவிப்பு என்பதைத்தான் இந்த இடத்தில் குறிக்கும். ரைட், எக்னாலேஜ் என்பது ஒரு வினையாக அமைந்துள்ளது. ஆனால் இந்த இடத்தில் இதனை பல விதங்களில் இதனை பயன்படுத்தலாம். அதில் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லித் தருகிறேன். எக்னாலேஜ். ரைட், இதில் வந்து முதலாவது பாருங்கள், எக்னாலேஜ்மெண்ட் என்று சொல்லும் பொழுது இது ஒரு நவுனாக அமைந்துள்ளது. அதுக்கு பாருங்கள் இப்படி சொல்லலாம், சி சென்ட், அதாவது அது இறந்த காலமாக அமைந்துள்ளது. அண்ட் எக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் ரிசீப்ட், அதாவது முன்னறிவிப்பான அந்த ரிசீப்டை அவள் அனுப்பியுள்ளாள் அல்லது ஆர்கனைசேஷன் அனுப்பி உள்ளது என்று எங்களுக்கு சொல்லலாம். எக்னாலேஜ் சொல்வதும் பொழுது அப்படித்தான் இந்த இடத்துல நாங்கள் இதனை பயன்படுத்த வேண்டும். ரைட், அடுத்ததாக இன்னொரு வார்த்தையை பார்ப்போம், க்ராஸ் த போர்டுன்னு சொன்னால் பொதுவாக இது அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன் கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அமைந்துள்ளது. க்ராஸ் த போர்டு என்பது பொதுவாக அட்வர்டைஸ்மெண்ட் ரன்னிங் ஃபார் 5 consecutive days from Monday to Friday அப்படின்னு சொல்லும் பொழுது அது குறிப்பிட்ட காலத்தை க்ராஸ் த போர்டுன்னு சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும். அதாவது நாங்கள் சொல்லுவோமே ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஒரு 4 days வந்து நாங்கள் ப்ரொமோஷனை போட்டால் அப்போ அது வந்து க்ராஸ் த போர்டு என்ற நிலையில் தான் அது அமைந்துள்ளது. ரைட், அதாவது அந்த 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 4 days வந்து ரன்னிங் ஆகிற அந்த கெப் பீரியடுக்கு தான் நாங்கள் பயன்படுத்தலாம். ரைட், ப்ரொமோட் பண்ணலாம். அந்த இடத்துல தான் நாங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும், க்ராஸ் த போர்டு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தலாம். ரைட், அடுத்ததாக இன்னொரு வார்த்தையை பாருங்கள், அப்சர்வேஷன் ஆஃப் டாஸ்க். பொதுவாக ஆர்கனைசேஷனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் வந்து டாஸ்க் அண்ட் டியூட்டிஸ் இருக்கின்றது. அப்போ அவங்களோட டாஸ்க் அண்ட் டியூட்டிஸில் பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் இவலுவேஷன் பண்ணுவதற்கு ஒரு மெத்தடை தான் இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், ஆக்டிவ் சாம்பிளிங் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. உதாரணத்துக்கு வந்து அப்சர்வேஷன் ஆஃப் டாஸ்க் அண்ட் தேர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொன்னால் பொதுவாக ஒரு டாஸ்க் எடுத்து அதில் பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் இவலுவேஷன் பண்ணுறோம். carried out at random intervals. இந்த இடத்துல அந்த 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 ரேண்டம்லி இவலுவேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆக்டிவ் சாம்பிளிங் நாங்கள் பொறுத்தவரை. இது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. இதனை பற்றி நான் உங்களுக்கு நல்ல விளக்க உரையை ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நிலையில் நான் விளங்கப்படுத்துகிறேன்.